மகளே, நீங்க தான் ரொம்ப சோகமா. எனக்கு யாரும் இல்லை பாஸ்டர், எனக்கு யாருமே இல்லை. நான் மேல போனா என்னை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நான் எப்ப விழுவேன்னு பார்க்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நான் நசிச்சு போக மாட்டேனா? நான் ஒன்றும் இல்லாம போக மாட்டேனா? என் பிள்ளை ஒன்றும் இல்லாம போகாதான்னு என்ன நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனா இத்தனை பேர் அப்படி உங்களை பார்த்துட்டு இருக்கும் போது அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மட்டும் அப்படி அல்ல, அப்படி அல்ல. சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி கரங்களை தட்டும் போதே அது நடக்குது. அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி விழுந்து போவாங்கன்னு நினைச்சவங்களுடைய கண்களுக்கு முன்னாடி, ஒன்னும் இல்லாம போவாங்கன்னு நினைச்சவங்க கண்ணுக்கு முன்னாடி இதோ 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 இப்ப கரங்களை தட்டும் போது அந்த அபிஷேகம் நீங்க இருக்கிற இடத்துல கடந்து வருது. வாலிப தம்பிங்க எல்லாம் கைய மேல தட்டி சத்தமா சொல்ற, நம்புங்கன்னு சொல்லுங்க. நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சத்தமா சத்தமா நான் நம்புறேன். இதோ உங்க பிள்ளைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, உங்க மகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, உங்க மகனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து நிறுத்துறாரு. அந்த பிசினஸ் திரும்பி எடுத்து நிறுத்துறாரு. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப எடுப்பித்து நிறுத்துறாரு. அந்த குடும்பத்தை எடுப்பித்து இப்ப கைய மேல உயர்த்தி சொல்லுவோம், தேவனே. சத்தமா, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. சத்தமா பாடு, தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே. திருப்பிக் கொள்ளும் எங்களை, மறைக்காதிருமுகத்தை, ரட்சியும் ஜனத்தை. திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை செடியை விசாரித்தாரும், இந்த திராட்சை செடியை விசாரித்த